ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அப்பு வந்து கடிப்பானா? சும்மா இருக்கும்போதெல்லாம் கடிப்பானா? இல்லை கோவப்பட்டா கடிப்பானா? அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அப்பு வந்து பேசிக்காகவே கடிக்கிற டைப்லாம் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் வந்து இதுக்கு அப்புக்கு முன்னாடியே நிறைய பூனைங்களாம் வளர்த்துருக்கோம். எதுவுமே வந்துட்டு கடிக்கிற டைப்லாம் வந்து சொல்ல முடியாது. இப்போது வேணால் பாருங்களேன், இவங்கிட்ட வந்துட்டு சும்மா வம்புலுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வாய்க்குள்ளேயே வந்து இந்த கையை விட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவேன். லைக் அது யூஸ்வலாக உங்கள் வீடியோக்காக நான் காட்டுறேன். பட் ஆனால் வந்துட்டு அப்படிலாம் பண்ணாதீங்க. சும்மா கொஞ்சத்துக்காக நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு என்னடா டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக இப்படி வைப்பான் நம்ம விரல் மேலேயோ இல்லை கை மேலேயோ. பட் அவன் ப்ரெஷர்லாம் போட மாட்டான். அவனுக்கே தெரியும் இப்படிலாம் பண்ணக்கூடாது, கடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓனர் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்ககிட்ட யாரையுமே வந்துட்டு இவன் கடிக்க மாட்டான். ஸோ யூஸ்வலாகவே வந்துட்டு நம்ம எந்த பெட்ஸையும் புண்படுத்தாத வரைக்கும் அதுவும் நம்மளை வந்து திருப்பி வந்து புண்படுத்தாது. இது டாக்ஸ்க்கும் சரி கேட்ஸ்க்கும் சரி பொதுவானது. ஸோ இந்த ஜீவன்கள் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சாஃப்டான ஒரு ஜீவன்கள். அதனால் வந்து நம்ம அதை புண்படுத்தக்கூடாது. நம்ம சும்மா வந்து இப்போ சின்ன குழந்தைங்க சில வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி வாழை பிடிச்சி திருவுறது, கிள்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். நம்ம வந்து பெரியவங்களாக வந்து அதெல்லாம் வந்து கிட்ஸ்க்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அது ஸ்ட்ரீட் டாக் கேட்டாக இருந்தாலும் சரி, வீட்டில் வைக்க நாய் பூனையாக இருந்தாலும் சரி. ஸோ துன்புறுத்துறாமல் எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். மற்றபடி வீட்டில் வந்துட்டு பெட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைங்கக்கிட்டே அதே மாதிரி காஷியஸாக இருங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு பூனைங்களுக்கு வந்து நகம் இருக்கலாம். நகம் வந்துட்டு ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இவனுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் அப்பப்போ வெட்டி விட்ருவோம். நாங்கள் என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டி ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கூலாக இருக்குது பாருங்கள், செம்ம ஷார்ப்பாக. இவன் யூஸ்வலாக நகத்தையுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க மாதிரிலாம். இப்போ தெரியாமல் புதுசாக ஆச்சு வந்து தூக்குறாங்க அப்படிங்கிறப்போ அவனுடைய சேஃப்டிக்கு வந்து நகம் டக்குன்னு வெளியே வந்துடும். ஸோ அது வந்து ட்ரெஸ்லேயோ ஸ்கின்லேயோ வந்து மாட்டிக்கலாம். ஸோ சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது வந்துட்டு யூஸ்வலாக வந்து பெட்ஸ்க்கு வந்து கண்டினியூஸ் க்ரூமிங் வந்து எப்போதுமே பண்ணுங்கள். நகத்தெல்லாம் வெட்டி விடுங்க. ப்ராப்பரான வெட்டினரி கிட்ட கூட்டு போய் நகத்தை வெட்டுங்க. நம்மளாம் நகத்தை வெட்டக்கூட வெட்ட ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். லைக் தெரிஞ்சால் மட்டும் வெட்டினா போதும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இங்கே அவனுக்கு வந்துட்டு அந்த பிளட் வெசல்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஏடா கூடமாக வந்து வெட்டிடக்கூடாது. அவங்களுக்கு வந்து ப்ளீடிங் க்ரியேட் பண்ணும். ஸோ ப்ராப்பராக வந்து அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கூப்பிட்டு போயிட்டு வெட்டுறது பெஸ்ட்டானது. ஸோ இதுதாங்க இந்த வீடியோவில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ இது போல் வந்து அப்பு வந்து எப்படி க்ரூம் பண்ணுறோம், அப்புவோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நாங்கள் போடுறோம். நாங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ண போதும். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் டெஃபினெட்லி நடந்துக்காது. இது போல் வேறு என்ன கண்டென்ட் வந்து அப்புவை பற்றி தேவை அப்படிங்கிறத போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நானும் வந்து என் சைடில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூஸாக அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.